எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 5M ஏஐ சேனல். இது வரைக்கும் நம்ம ஏஐனா என்ன, ஏஐ எப்படி கிரியேட் பண்ணாங்க, ஏஐயோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஏஐ வந்து டெய்லி லைஃப்பில் எப்படிலாம் யூஸ் ஆகிட்டு இருக்குன்றத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஏஐ வந்து இன்டைரக்டாகவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏஐ நம்மளுடைய லைஃப்பில், டெய்லி லைஃப்பில் ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அதை எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய மார்னிங் ரொட்டீனில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் அனாலிசிஸ் ஃபார் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், இதை ட்ராக் பண்ணுறதுக்குன்னு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் ஏஐ இன்டெகிரேட் ஆகிருக்கு. அப்புறம் டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுமோ அதில் எல்லாமே ஏஐ இன்டெகிரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், யூடியூப் சேனல்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஏஐ இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ ஏஐ அப்ளிகேஷன்ஸான சாட்பாட், கிராமர்லி, ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட், டுலிங்கோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட லேர்னிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை இந்த மாதிரி ஏஐ இன்டெகிரேட்டட் அப்ளிகேஷன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டடி படி மாதிரி அவங்க வச்சுக்கலாம். அதாவது அவங்களுக்கு ஒரு 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 பர்சனல் டச் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 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 டீச்சர் மாதிரி வந்து ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும். சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ சாட்ஜிபிடியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கொஷின்ஸ் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பாடம் சம்மந்தப்பட்டமாக ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அது ஆன்சர் சொல்லும். இப்போ மேத்ஸ்லாம் போடுறாங்க, ஒரு சேம் பேட்டர்னில் இருக்க ஒரு சம், ஆனால் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஒரு சம் போட்டு பார்க்குறாங்க, மறுபடியும் டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 4-5 சம் போட்டு பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்குன்னா, அது நீங்கள் சாட்ஜிபிடி கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் அது ரெடி பண்ணி கொடுக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதனோட ஆன்சர்ஸை சாட்ஜிபிடி கிட்டே கேட்டு கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணிக்கலாம், டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு எனக்கு இன்னைக்கு எக்ஸாம்ஸ் வருது, நான் இந்தந்த சிலபஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணும், எனக்கு அது ஷெடியூல் போட்டு கொடு அப்படின்னு சொன்னால் அது போட்டு கொடுக்கும். அதை நான் கரெக்டாக ஆன் டைமுக்கு அந்த ஷெடியூல் படி போயிட்டுருக்கேனான்றதை ட்ராக் பண்ணணும்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக அதை ட்ராக் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஏஐ வந்து நமக்கு, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏஐ வந்து ஒர்க் பிளேஸ்லேயும் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ டேட்டா அனாலிசிஸ்லலாம் வந்து ஏஐ கொண்டு வந்தாச்சு. கஸ்டமர் சர்வீஸ்லலாம் வந்து சாட்பாட்ஸ் வந்துடுச்சு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல ஏஐ சாட்பாட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சாட் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆன்சர் சொல்லும். இமெயில் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற இடத்துலலாம் ஏஐ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அனுப்புகிற இமெயில்ஸை பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸை அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. இப்போ ரிப்போர்ட்டிங், நிறைய ஆஃபீஸஸ், பெரிய பெரிய எமர்ஜென்சிஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், அதாவது டேட்டாவை டவுன்லோட் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணி அனலைஸ் பண்ணுறத எல்லாத்தையுமே வந்து ஏஐ மூலயமா ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மீட்டிங் ஷெடியூல் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ ஷெடியூல் பண்ணிக்கும். அதே மாதிரி மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம எடுக்கிற மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எல்லாம் அதுவே வந்து ரெக்கார்டிங்கை பேஸ் பண்ணி எடுத்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை ரெடி பண்ணி நமக்கு இமெயிலாக அனுப்பிச்சிடும். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ப்ராசஸ் டாக்குமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணணும்னா ஜஸ்ட் இதுதான் என்னோட ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு ஒரு சாம்பிளாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு என்டையர் ப்ராசஸ் டாக்குமெண்ட்டே அது ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு ஏஐ வந்து இன்றைக்கி ரியல் வேர்ல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்லேயும் நமக்கு எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்தது நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ஸ்பாட்டிஃபை, கூகுள் மேப்ஸ், இங்கே எல்லாத்துலேயும் ஏஐ இன்டெகிரேஷன் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஷாப்பிங்ஸ், இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் எல்லா இடத்துலையும் ஏஐ இன்டெகிரேட்டட். ஸோ நீங்கள் ஒரு பொருளை ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் என்ன தேடுறீங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்ட் இப்போ அவைலபிலிட்டி இல்லாமல் இருந்தால் கூட அவைலபிள் ஆன உடனே இமிடியேட்டாக உங்களுக்கு அது வந்து இன்ஃபர்மேஷன் காமிக்கும். ஸோ அந்த அளவுக்குலாம் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஏஐ வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஹெல்த் ட்ராக்கிங், இப்போ நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. உங்கள் டயட் பிளான் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரியல, நீங்கள் போயிட்டு ஜிம்மில் போய் மாஸ்டர் எதிர்பார்க்கணும்னு அவசியமே இல்லை. சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா அதுவே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குது. உங்களுடைய டயட்டை கரெக்ட் பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ கலோரி சாப்பிட்ணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இல்லை வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்தாச்சு ஏஐ பேஸ் பண்ணி. ஸோ இதெல்லாமே எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனிஹவ்,
ஏஐ வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்துருச்சு. ஸோ அதை நம்ம எஃபெக்டிவாக ப்ராப்பராக யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம வேலைகளை டே டு டே லைஃப்பில் முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கோலாக வச்சுக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டாபிக் ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.